கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? சில நேரம் சிலருடைய காரியங்களை வச்சோ இல்லைனா அவங்களுடைய தோற்றத்தை வச்சோ அவங்கள நம்ம குறைவாக எடை போட்டுறோம். Sometimes we underestimate people by their appearance or with their behavior. ஆனால் அப்படி செய்யலாமா இல்லைனா செய்யக்கூடாதா? But can we do like that or shouldn't we do like that? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானதை தெரிந்து கொண்டார். 1 Corinthians 1:27. But God has chosen the foolish things of the world to put to shame the wise, and God has chosen the weak things of the world to put to shame the things which are mighty. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானதை தெரிந்து கொண்டாராம் தேவன். See what the Bible says. God has chosen the foolish to put the wise to shame. Not only that, he has chosen the weak to put to shame the mighty. அது மட்டும் இல்லாமல் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானதை தெரிந்து கொண்டாராம். அதனால நம்ம யாரையும் உதாசீனமாக பேசக்கூடாது, மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது. ஸோ we should not ignore anyone or we should not treat anyone with disrespect. ஒரு தேசத்தில் நல்ல கலைகளை வித்தைகளை கற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் இராணுவத்தில் இடம் கொடுத்துட்டு இருந்தாரு அந்த ராஜா. Once in a kingdom, a king was choosing people who knew only martial art to his army. அதனால பல இளைஞர்கள் கலைகளை கற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஆசான் கிட்ட போய் சேர்ந்தாங்க. So many young people to learn martial art, they went and joined to a teacher. தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்றதுக்கு. அப்போது இந்த ஆசிரியர்கள் அவர்களை நல்ல பயிற்சி கொடுத்து இராணுவத்தில் சேர்த்துட்டு இருந்தார். ஸோ திஸ் டீச்சர் வாஸ் டீச்சிங் எவ்ரி ஒன் வெரி வெல் அண்ட் சென்டிங் தெம் டு த கிங்ஸ் ஆர்மி. ஒரு முறை அவர்கிட்ட ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பையனுக்கு பிறப்பிலேயே அவனுடைய வலது கை சூம்பினதாக இருந்தது. அவன் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒல்லியாக பலம் இல்லாதவனாக இருந்தான். Once they brought a small boy to this teacher who was having a small hand. It was shrunk even from his birth, and moreover he was looking very weak. அந்த ஆசான் இந்த பையனை கூப்பிட்டு, நான் உனக்கு பயிற்சி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தார். The teacher said, let me train you, and started training him. கூட படித்தவங்க எல்லாருமே இவனை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அந்த ஆசிரியர் முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க. அவங்க போன உடனே இவனை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அவனை எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பாங்க. The students who were along with him used to tease him a lot. And when the teacher is not there, they used to get all the work done by him. In front of the teacher, they won't tease him. அந்த ஆசான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த கலைகளை அவன் படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தான். The boy was getting trained by the teacher. ஒரு நாள் இரவு இவங்க இருந்த இடத்த சுற்றி கொள்ளை கூட்டக்காரர்கள் சூழ்ந்து நின்றுட்டாங்க. Once a group of robbers came around the place where they were living. அவங்க சொன்னாங்க, இது தற்காப்பு சொல்லி கொடுக்குற இடம்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் சண்டைக்கு தயாராக இருக்கோம். யாராவது எங்களை சண்டையிட்டு ஜெயிச்சிட்டா நாங்கள் போயிடுறோம், இல்லைனா நாங்கள் எல்லாத்தையும் திருட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. The robbers said, we know this is a place where you teach martial art. So let me fight with someone. Let us fight with someone here, and if you win, we will leave. Otherwise, we will rob everything from here. ஒவ்வொரு கலைஞனா இந்த ஆசான் அனுப்பிட்டே இருந்தான். ஆனால் பலர் அதில் தோற்று போயிட்டாங்க. The teacher was sending the students one by one and they failed to win.
கடைசியில் இந்த சூம்பின கை இருந்த பையனை அந்த ஆசான் அனுப்புனாரு. ஃபைனலி the teacher sent the boy who was very weak. எல்லாருமே அந்த ஆசானை திட்டினாங்க, but he sent him. Everyone scolded the teacher, but the teacher sent him. அங்கே அந்த எதிரி கூட சண்டை போடும்போது இந்த பையன் தன்னுடைய கைகளை கீழே ஊனி அப்படியே சுற்றி பல்ட்டி அடித்து எப்படியோ ஜெயிச்சிட்டான். The boy started fighting. He put his hand down and with that balance he was jumping here and there and he won the fight. கடைசியாக மாணவர்கள் எல்லாம் அந்த கொள்ளை கூட்டக்காரர்கள் போன பிறகு அந்த ஆசான் கிட்ட கேட்டாங்க. After all the robbers left, students went and asked the teacher, முதல்ல இந்த பையனை அனுப்பியிருக்கலாம்ல, ஏன் எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னு. They asked, you should have sent this boy at first. Why did you trouble us? அப்போ அவர் சொன்னார், இந்த பையன் உங்களெல்லாம் பார்க்கிலும் பலவீனம் உள்ளவன் தான், கை ஊனமுற்றவன் தான். The teacher said, this boy is weak comparing to you all and he has a crippled arm also. ஆனால் இவன்கிட்ட ஒரு திறமை இருக்குது, தன்னுடைய ஒரு கையை ஊனி நல்லா குதிக்கிறதுக்கு. He has one good strength with him, that is he can jump using his one arm. அப்போ தான் இவனுக்கு ஏன் நான் நேரம் கொடுத்தேன்னா எதிரிகளோட சண்டை யுக்தி எப்படி இருக்குன்றத அவன் கவனிக்கிறதுக்காக தான். You know why I gave him time to observe the fight, the techniques of the enemy. அதுக்கப்புறம் அந்த வித்தைகளை அந்த தெரிஞ்சுக்கிட்டதுனால அவன் அழகாக ஜெயிச்சிட்டான். Since he observed the techniques of the enemy, he was able to win. அன்னையிலேருந்து அவனுக்கு தனி மரியாதை தான் அந்த இடத்துல. From that day, he had special care in that place. சில நேரம் நம்ம உதவாதவங்க, பிரயோஜனம் இல்லாதவங்க, இல்லைன்னா கீழ்த்தரமாக இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க தான் வெற்றியாளர்களாக ஜொலிப்பாங்க. Sometimes when we think people are useless, they are without talent or they are nothing, they will be shining stars. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.